வணக்கங்க. இன்றைக்கி நான் செய்ய போகிறது கொள்ளு ரசம். அதுக்கு தேவையான பொருள் வந்து அரை கப்பு கொள்ளு. இதை நான் வறுத்து ஊற வச்சுருக்கிறேன். கொஞ்சமாக புளி, ஒரு லெமன் சைஸுக்கு புளி, அதை விட கம்மியாக கூட போட்டுக்கலாம். ஒரு 2 தக்காளி, பெருசாக இருந்தால் 2, சின்னதாக இருந்தால் 3 தக்காளி. இது எப்படி அரைக்கிறதுன்னு காமிக்கிறேன். இப்போ ஜாரில் இந்த கொள்ளை போட்டு இது கூட 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 6-7 பல் பூண்டு, உரிக்காமலே போடலாம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், இதை போட்டு கொஞ்சம் குறைன்னு அரைச்சிக்கணும். இப்போ இந்த பவுலில் புளி போட்டிருக்கிறேன். இதில் இந்த தக்காளியும் போட்டு தக்காளியை மட்டும் நம்ம கரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் தேவையான உப்பு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள். இப்போ இந்த அரைச்சி வச்ச விழுது இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்சி இதுக்கப்புறம் நம்ம தாளிச்சிக்கணும். இப்போ ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் கடுகு போட்டோம். இந்த கடுகு பொரிஞ்சு போச்சு. இப்போ ஒரு மிளகாய் கிள்ளி போட்டு கொஞ்சம் பெருங்காயம் பொடி போட்டு இந்த ரசத்தை எடுத்து அதில் நம்ம ஊற்றுவோம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுருவோம். இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி கொச்சோடனே ஆஃப் பண்ணிடணும். பாருங்கள், ரசம் பாருங்கள் அப்படியே நுரக்கட்டி ஒரு மாதிரி கொதிக்குது. இப்போ நம்ம ஆஃப் பண்ணிவிடுவோம். பாருங்கள், கொள்ளு ரசம் ரெடி ஆகிடுது. இந்த கொள்ளு ரசம் வந்து உடம்பு வெயிட்டையும் குறைக்கும், கொழுப்பையும் குறைக்கும். அதனால் இது அடிக்கடி மாதத்துக்கு ஒரு தடவையாவது இதை செய்து சாப்பிடுங்க, உடம்புக்கு நல்லது. மீண்டும் சுவையான, சுலபமான, ஆரோக்கியமான சமையலோடு உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பக்கத்துல பெல் டச் பண்ணுங்க.